Hello friends, welcome to Idiyappam Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி வைக்கலாம்னு பாப்போம். எல்லாருக்குமே தக்காளி குருமா அப்படினாலே ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, தோசை, களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 4 சில்லு தேங்காய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே போட்டு நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடலாம், முழு ஜீரகம். இதுலேயே ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, இந்த கல்பாசி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சின்ன பீஸ். நம்ம பிரியாணி இலை இருக்கு, அதை 2 அந்த மாதிரி பிச்சு போடுங்க. தக்காளி குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 5 பூண்டும் 1 இன்ச்சு இஞ்சியும் நல்லா கல்லில் வச்சு நசுக்கிட்டு போட்டுக்கணும். பாருங்கள், இதில் மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் மட்டும் நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக குழஞ்சி வேகும். பாருங்கள், இப்போ மூடி வச்சு மூடி இருக்கோம். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போ குருமா நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்க மிளகாய்த்தூள் வாசம் எல்லாமே போயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த தக்காளி குருமா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியெல்லாம் போட்டு நம்ம இட்லி செஞ்சோம்னா அதுக்கும் இந்த தக்காளி குருமா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இதே மாதிரி ஒரு தக்காளி குருமாவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இடியாப்பம் சமையல். தேங்க்யூ.